ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஆர்கன்சா சாரி எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் ஆர்கன்சா சாரிலன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீட்ஸ் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மெயினாக நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புஃப்னு இருக்கும், இல்லை ஓப்பன் ஆகிடும், சரியாகவே அது வந்து நிற்காது. அது எப்படி அழகாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம வந்து சென்டர் ப்ளீட் பண்ண போகிறோன்றதையும் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். அண்ட் வெறும் ஆர்கன்சா சாரின்றதை தாண்டி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த சாரி எப்படி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கட்டுறதுன்றதையும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட்ஸ் வரணும், இல்லை வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுக்க போகிறீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய கிளாத் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதை ரைட் சைடில் சொருகாமல் கொஞ்சம் சென்டரில் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சென்டரில் வச்சுட்டு ஹைட் பார்த்துக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுலேயும் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, கையை இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் வச்சுட்டு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கீழேயும் ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நான் இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது இந்த மாதிரி சாரி ஏறிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஹைட் பார்த்துட்டு ரெண்டு சைடும் இப்படி கை வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நீட்டாக இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அப்படியே பின்னாடி திரும்பி சாரியை இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். இப்படி பிடிச்சிட்டு திருப்பியும் கீழே பார்க்குறேன், ஒரே மாதிரி பின்னாடி வரைக்கும் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன் சைடில். அதுக்கப்புறம் திரும்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் கை வச்சுட்டு பின்னாடியும் நீட்டாக இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நீட்டாக சுற்றி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஆர்கன்சா சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட்டில் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் இது அழகாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மொத்த சாரியும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சாரியோட பல்லு இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய லெஃப்ட் சைடு ஹேண்ட்லேருந்து ரைட் சைடு ஹேண்டுக்கு இந்த மாதிரியும் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக எது ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம போட போகிறோம் சாரியை மேலே. இப்போது மேலே இந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் கையை நீட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு ஹைட் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 5.5க்கு மேலே இருக்கீங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கீழே வந்து இறக்க வேண்டாம். அப்போ வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து சென்டர் ப்ளீட்டுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியம் லென்த் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த் விட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஹைட்டு பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எப்போவுமே கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி இப்படி வச்சு பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே பென் பண்ண போகிறோம். இது வந்து இப்போதைக்கு ரஃபாக நம்ம பென் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு மெஷர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது எந்த லென்த் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பென் பண்ணுறோம். கீழே சென்டர் ப்ளீட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராப்பராக எப்படி சிங்கிள் ப்ளீட் செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பார்டரை நல்லா டைட்டாக என்னோடய லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இப்படி. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ இந்த சிங்கிள் ப்ளீட் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலே போட்டுட்டு சாரி வந்து நம்மளுக்கு இப்போ இவ்வளோ கிளாத் இருக்குது, இந்த சைட்லேருந்து நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ப்ளீட்டு வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளீட் சென்டரில் வருதா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா சென்டரில் வரல. இப்போ இப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஆப்வியஸ்லி இப்படி சைடாக போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் இங்கே சைடில் கிளாத் விட்டுட்டு நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக சென்டரில் விழுது. ஸோ இப்போது இங்கேருந்து நான் ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளீட் வைக்கும் போது குட்டி குட்டியாக வைக்காமல் நல்லா லாங்காக பெரிய ப்ளீட்டாக வைக்க போகிறேன். ஏன்னா நம்மளோட சென்டர் ப்ளீட் எப்போவுமே வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரியான கிளாத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடங்காது, சென்டர் ப்ளீட் வந்து சரியாக நிற்காது. அதனால் நல்ல பெரிய பெரிய ப்ளீட்டாக நீங்கள் வைக்கும்போது அது வந்து நல்லா அழகாக உங்களுக்கு நிற்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ளீட்ஸ் வைக்கிறேன்னு. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5-6 ப்ளீட் இருந்தால் கூட போதும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ்வல் பட்டு சாரி மாதிரி நிறைய ப்ளீட்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில சாரீஸ்க்கு கம்மி ப்ளீட்ஸ் இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வச்சிட்ருக்கேன். இப்போ இதோட நான் வந்து முடிச்சிட்றேன். இங்கே கொஞ்சம் கிளாத் விட்டுறேன். ஏன்னா நம்ம இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே டைட்டாக வச்சு பின் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போவே உங்களுக்கு அழகாக நிற்குது. நான் வேறு எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. நான் அயன் பண்ணல, பின் பண்ணல, எதுவுமே இன்னும் பண்ணல. அப்போவே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக் பண்ணாலே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அழகாக வரும்.
அண்ட் இன்னொன்று இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிட்டு ஒரு ப்ளீட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம். ரொம்ப ஸ்பேஸ் விடக்கூடாது. குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக தள்ளி வைக்க போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு கேப்ஸ் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய கேப்ஸ் விடாமல் கம்மியாக கேப்ஸ் விட்டோன்னா உங்களுக்கு அப்படியே போக போக நல்லா அழகாக அப்படியே அந்த படர்ந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இங்கேயே கேப் வச்சிட்டிங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அதை வந்து ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பின் பண்ணி இதை செக்யூர் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஒரு பின் பண்ண போகிறோம் டைட்டாக. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு சைடில் வச்சுட்டு இன்ஸ்கர்ட்டோட ஒரு பின் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம டைட்டாக பின் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம சைட் ப்ளீட்ஸ் வைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் ப்ளீட் விடுறதுனால ஆப்வியஸாக இது வந்து கவர் ஆக போகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ளீட் தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம இது கவர் ஆகிடும்ன்றதை தவிர எல்லா சாரீஸ்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சாரீஸ்க்கு நம்ம ப்ளீட் வைக்காமல் இருந்தாவே வந்து இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நம்ம மர்மைட் சாரீ ட்ரிப்பிங் பண்ண மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்காமல் இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இது ஷேக் பண்ணிவிட்டு இப்போது எது வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஷேக் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த லென்த் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சென்டர் ப்ளீட் வச்சாச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் ப்ளீட் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி சென்டர் ப்ளீட் எப்படி இருக்குன்றதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளீட்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் இன்னமும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரல, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னா ப்ளீட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே வரைக்கும் இப்படி தூக்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க ப்ளீட்ஸு நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மேலே இழுக்க போகிறேன். ஸோ இங்கே பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே இழுக்கிறேன். இப்போது இங்கே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி 1 by 1 இந்த மாதிரி அடுக்கிக்கிறேன். இப்போ எல்லா ப்ளீட்ஸும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இங்கே பின் பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து நான் கீழே பின் பண்ணியிருக்கேன். ஸோ பின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது வரைக்கும் அந்த பின் அங்கேயே இருக்கட்டும். ஃபுல் சாரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த பின் எடுத்து விட்டுட்டோன்னா அது வந்து அழகாக அந்த நமக்கு வந்து எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும். அதுக்கு தான் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சிங்கிள் ப்ளீட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரஃபாக ஒரு பின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நல்லா டைட்டாக ஒரு பின் பண்ண போகிறேன். பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக போகணும். இப்படி ரொம்ப மேலே தூக்கி இப்படி வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போகணும். அண்ட் அதே மாதிரி ப்ளவுஸ் இங்கே இருக்குன்னா ப்ளவுஸ் எட்ஜில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணக்கூடாது. எப்போவுமே சிங்கிள் ப்ளீட்டுக்கு ப்ளவுஸில் கொஞ்சம் கேப் விட்டு பின் பண்ணணும். அதுதான் இப்போது நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே பின் பண்ணியாச்சு. இந்த இடம் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிளெயினாக இருக்கணும், எந்த ப்ளீட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய லெஃப்ட் சைட் ஹேண்ட் இந்த மாதிரி டைட்டாக இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ளீட்டாக இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் போடுறேன். திருப்பி இன்னொரு ப்ளீட் எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி கையில் போடுறேன். இன்னொரு ப்ளீட் மேக்ஸிமம் 2 இல்லை 3 அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எடுத்தாச்சு 3 ப்ளீட்ஸ் இருக்குது. இந்த 3 ப்ளீட்ஸையும் நல்லா டைட்டாக இழுக்கிறேன். அதாவது என்னோடய லெஃப்ட் சைடில் டைட்டாக இழுக்கிறேன். இழுக்கும் போது நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். பின் பண்ணுறது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு இந்த ப்ளீட்டை மட்டும் தனியாக பண்ணலாம். இது 2ல் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டோட பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களோட சில ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் கையை இந்த பக்கம் கொண்டு போனால் இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது, ஏன்னா பின் இருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரின்னு நினச்சிங்கன்னா வெறும் ப்ளீட்ஸ் மட்டும் பண்ணலாம். அதாவது 3 ப்ளீட்டும் கரெக்டாக டைட்டாக இழுத்துட்டு நான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கரெக்டாக ப்ளீட்டு கரெக்ட் பண்ணி பண்ண முடியாது. அதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு டைட்டாக இழுத்து இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து சாரி கட்டி முடிச்சிட்டோம். நம்ம ஒரு பின் பண்ணியிருப்போம் இல்லையா கீழே, அதை வந்து நான் இப்போது ரிமூவ் பண்ண போகிறேன்.
ஏன்னா நம்ம வந்து நடக்கும் போதெல்லாம் அது வந்து இதாகும். ஸோ பின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது கீழே விட போகிறேன்.